ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம வந்து டஸ்ட்டை விளாட போகிறோம். தனியாக தான் இல்லை, ஆளுங்க இறக்கிடுவோம். ஸோ வந்து சிஎஸ்கே எஸ்எஸ் ஆர்சிபி நாங்கள். சரி, நான் வளரலான்னு பேசாமல் காமிக்கிறேன், வெயிட் பண்ணேன். இப்போ வந்து 11 பேரை இறக்கிடுவோம். நான் எப்படி சிஎஸ்கே ஜெர்சி, நான் தான் கேப்டனு. பட் இருந்தால் டெமோக்ரஸி படி அங்கே ப்ளூ ஷர்ட் அவளை கேப்டனாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஏய், இப்போ நீ வந்து ஆர்சிபியாரா? நீ வந்து ஓகே. சரி, இப்போ அவர் தான் அம்பையராக போட போகிறாரு. போடுறா. ஏய், யாரா சொல்ல போகிறீங்க? நான் சொல்கிறேன். பெரிய அடிக்கு போய்ட்டு நினைப்பேன் உனக்கு. ஏய், என்னடா என்னடா? யார் சைஸ்ரா? ஏய், பேட்டிங்ரா பேட்டிங். சூஸ் டு பேட்டிங்டா. சூஸ் டு பேட்டிங். இப்போ வந்து இது வந்து பேட்டிங் ஸ்டம்பு. இருங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பிச்சு ஒரு மாதிரி தான் இருக்குது. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. பட் வந்து நம்ம இது பண்ண முடியாது. அங்கே இருக்குல்ல, அதான் வந்து என்னது, அங்கே இருந்தால் பவுலிங் போடுவாங்க. இப்போ வந்து கேமரா ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்படியே இங்கே இருந்துப்போமா? ஏய், நீ இப்போ சூப்பர் கிங்ஸ் டீம் லைனப் சொல்கிறா. என் டீம் வந்து நானு, ரீகன், அதீஷ், முத்து, விஷால் கரெக்டாக இருக்காங்க. நீனே? எங்கள் டீம் வந்து பிரணவ், காளி கீப்பர், 100, சூர்யா. பேர் தெரியலையா? சரிடா. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஏய், என்னடா வேணும்? தெரியலையா? சரிடா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஏய், ஃபர்ஸ்ட் மெயின் மேட்சா 8 ஓவரா? 8 ஓவருங்க. White. Score 2 White. அஸ்வந்த் நம்ம சைடு மாறி இருக்காப்ல. பெரிய பிளேயர் அவர் மாத்திக்கிட்டே இருப்பாரு. எஸ், பவுண்டரிங்க. மறுபடியும் ஒரு பவுண்டரி. அஸ்வந்த் ரொம்ப சோப்பராப்ல. பேபி கேட் என்னதுப்பா? இல்ல முத்து சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. ஜெயிக்கணும்டா. ஃபீல்டர் நீ உட்காருடா, நீ கிடையாதுடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? மறுபடியும் ஒரு பேபி ஒயிட் கிங் அஸ்வந்த். விராட் கோலி ஜெர்சியை போட்டு ஒயிட் போறாருங்க. அங்க ஒரு ஃபீல்டர் எதுவுமே தெரியாம நிக்கிறாரு. மறுபடியும் ஆனா ஸ்கோர் நாடா 19. மறுபடியும் ஒரு வைடுங்க. 21ங்க. ஒரு ஓவருக்கு 21ங்க. இப்போ வந்து என்னது தேர்ட் பால் நினைக்கிறேன். அவர் பவுலிங் போகிறான்னு நினைக்கிறேன். இதை வந்து பவுலிங்கிறத பவுலிங் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பால். வீடியோ கேமரா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச்சு, பட் மிஸ் பண்ணிட்டாங்க. சொதப்பெல்லாம் வர்றேன், சொதப்பல் காய்ஸ். திங்க் இது கேட்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கேட்ச். ஆனால் ஒரு மூஞ்சியில் ஒரு நம்ம எக்ஸ்ப்ரெஷன் பார்க்க முடியுது. வாய்ட். மறுபடியும் நம்மால் அஸ்வந்த் வந்திருக்காப்ல. இப்போ அவர் என்ன பண்ண போறன்னு தெரியல. ஒய்டா நோபாலாடா இல்லை 4-6 பவுண்டரி யாருக்கான்னு பார்த்தல பார்த்தாடு. மூர்த்தியை பாருங்க. மீம் டெம்ப்ளேட். நாங்க ரொம்ப கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பவுண்டரி. White.
அச்சாயா பவுண்டரி 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 பா செமையான ஷாட்ரா தெரியலையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அஸ்வந்த் வந்து உழப்பிட்டாரு ஒரு ஓவர் ஃபுல்லாக உழப்பிட்டாரு ஒயிடாக போட்டு தள்ளிட்டாரு இப்போ நான் போடுறது தொடர்ந்து பாருங்க கமான் கமான் பிரணவ் ஏய் அர்ரா முத்து உய்யோ மாஸ் 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 ரன் ஓட்டாங்க சிங்கிள் ஓட்டாங்க நம்ம கேப்டன் உழப்புறாருங்க பால் உய்யோ நல்ல கேட்ச் உய் ஜஸ்ட் சம போல்டுங்க ஏய் தம்பி தண்ணி கேன் போட வந்தியா தண்ணி கேன் போட வந்தியா நம்ம அஸ்வந்த் தான் அவங்க ஃபீல்டிங் விக்கெட் கீப்பர் நிற்கிறாப்புல உட்காந்துட்டாப்புல ஓட முடியலன்னு நம்ம நூறு தான் போட போறாரு உய்யோ கேட்ச் 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 பவுண்டரி இப்படி ஆடாரா ரீகன் வந்து பாவமா உட்கார்ந்து இருக்காப்ல இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. சொல்லு. நீ யாரா நண்பே? நீ யா நண்பே? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. பவுண்டரி அதாவது வாழ்க்கைனா எப்படிதான் இது வந்து ஒரு ரன் அவுட்டா இல்ல சிக்ஸ் இல்ல இப்போ ரொம்ப வாய் பேசினாரு அவுட் ஆகிற நிலைமை கொண்டாரு ஏய் அஸ்வந்த் அங்க அந்த ஸ்டம்ப்ல அவுட் ஆகணும்டா இப்போ வந்து ரன் அவுட் ஆகலாம் கேட்டாங்க அண்ணன் வீடியோ எடுத்தல காமிச்சிட்டேன் சைலண்ட் ஆகிட்டாங்க சரி ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது இப்போ நான் வந்து இங்கே இருக்கிறது இந்த விளாகுக்கு தான் பட் இந்த வீடியோ வந்து டிஆர்எஸ்னு யூஸ் ஆகுது ஏன்னா வந்து அவுட்டே ஆனாலும் அவுட்டுன்னு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ வந்து இந்த வீடியோ தான் காமிக்க வேண்டியது ஷார்ட்டை வந்து காவாலேருந்து எடுப்போம் மறைச்சிட்டாங்க ஒரு அவுட்டா அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு அவுட்டா ஏ அவுட் ஏழாவது மூணாவது பாலா இப்போ இவர் தான் பவுலிங் போடுறாரு சைலண்டாக இருப்பாரு ஏய் என்னடாச்சு ஏய் நான் ஒருத்த எடுத்துக்கிறேடா ஏய் போடுறாடி பால் போட்டுறாரு ஒரு ஒஞ்சி போடுறா செவன்த் ஓவர் தேர்ட் பால் சப்பையான பால் போயிட்டாங்க இது ஒரு ஒஞ்சி ஏ ஸ்கோர்டா 7th ஓவர் 5th பாலா காலி பால் போடுறாரு லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டு என் மண்டையில் பட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு எங்கே இருக்குது அங்கே இருக்குது இவர் தேடுறாரு பாலை இவர் அதுக்கு மேலே உழைப்பிட்டு இருக்காரு அலப்பறம் உழப்பறம் மிஸ்ஸாக பிளான் பண்ணுறேன் வாய் ஓடிடுச்சு இப்போ வந்து ஸ்கோர் 70 லாஸ்ட் ஓவர் செகண்ட் பால் ஒரு அருமையான பவுண்ட்ரி ஸ்கோர் 74 தேர்ட் பால் லாஸ்ட் ஓவர் தேர்ட் பால் அங்கேருந்து ஓடி வராரு இது வந்து இப்படி ஓடி வந்தால் கன்ஃபார்ம் வைடாக தான் போகணும்னு நினைக்கிறேன் என்னது இது ஒரு நல்ல சிக்ஸா அண்ட் ஒரு நல்ல சேவ் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கேமராமேன் இருக்காரு பார்த்துக்கோங்க ஃப்ரீ பால் லாஸ்ட் 2 பால்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸ்கோர் 76 ஃப்ரீ ஹிட்டுக்கு வரேன்டா ஒஞ்சி ஓ டாட் பால் டாட் பால்ரா பார்த்துக்கோங்க இவர் வந்து இப்படி காவாலேருந்து போட்டார் பால்
இரு திரும்பி சொல்கிறேன் திரும்பி 78 அடிச்சிருக்கோம். 79 அடிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ரைம்ஸ் பாடுறாரு. டேய் அஸ்வந்த் அவுட் ஆயிராதடா. டீம் ஆளை காப்பாத்தணும்டா. ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் गाइस. அதான் गाइस. 4 இல்ல 4 இல்ல 2 டபுள் ரன். எத்தனை ரன்டா? 4 ரன் गाइस. தெரியல. போன அப்படிதான்டா. அடித்தனம்டா. டே அவுட் பண்ணான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அடடா என்னடா மறுபடியும் ஒரு பேரிக்கு வந்து சின்ன கை குத்திட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. அடடா ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் மெயின் விக்கெட் போயிடுச்சு. யார் விக்கெட்னா நம்ம பாருங்க. அவோ பையா, என்ன பையா அவோ ஒளியா அப்ப தலைவர். சரி பட் இந்த குரூப் ஏய் நல்ல வேறடா. விடு கேப்டன் விராட் கோலி 22 ரன் அவுட் ஆயிட்டாரு. இல்ல ஏமாந்துரும். ஒயிட் வேதனை எதுவுமே இருக்காது. ஆமா தெரியல பறந்துரு அவ்வளவுதான் முடிஞ்சு. கால் கடுப்பாக போகுது. எடுத்துக்கலாம் வீடியோ காமியா அடுத்த மேட்ச் அடிக்கிறேன். ஸ்பீட பாருங்க. இப்ப பாரு கொடை சரியான கொடை. அடே பேடுகிட்ட பண்றாடா. டேய் அது இங்க ஒரு வயர் வரும். அந்த வயரே பிச்சு எடுத்துதான் இருக்கீங்க. ஏய் நானே விக்கெட் கீப்பிங் நானே இது. உய் எஸ் புஷா. ஓ ஷாட் டே. டோ ஏய் பூஸ்ரா ஐயா பூஸ்ரா நின்னுறாங்க. ஆக பூஸ்ரா டேய் என்னது இது? ஏய் அம்பயர் நான் அடிக்க மாட்டேன். அம்பயர் போ சின்ன பையன் போ. ये बुल्ला एल्डोरनो ஓடிக்கிறானே நான் இன்னும் இல்ல ப்ளஸ் 20 ரன்ஸ் ஆக்கியாங்க. அசிங்கமால கேமரா ஆன் பண்ற பேசணும். என்னது அஸ்வந்த், நீ என்னதான் பேட்டிங் ஆனாலும் ஒரு இதுவும் கிழிக்க மாட்டேங்கிற. வேஸ்ட் ஏண்டா பவுலிங் போடுறேன்ற பேர்ல ஒய்டா கொடுக்குறியடா. ஒரே ஓவர்ல 19 ரன் கொடுத்தியே. திரும்பி எடுக்கும் போது இவர் பேசணும்னு நினைச்சாரு. பேசுங்க இப்ப சொல்றேன். ஒரு மேட்ச் இருந்தாலும் ஈஸாலா கப் நம்பு அப்படியே சொல்லிட்டேன். ஓகே பாய். ஹாய் गाइस, இப்போ வெட்டிக்கமா நான் ஜெயிச்சிட்டோம். தோத்துறாப்ல ஈஸாலா. பரவாயில்ல. இந்த வாட்டி இந்த சீசன் அடிப்பாப்ல அடிக்கிறேன். அடிப்பியா? அடிப்போம்டா. சும்மா அடிப்பாப்ல. டேய் இந்த மேட்ச் நான் அடிச்சேன் பார்த்தேல. பட் என்ன இருந்தாலும் நாங்கள் சண்டை தான் போடல. சிஎஸ்கே ஆர்சிபி இந்தியாப்பா. இந்தியா வந்து நான் போட வேண்டியது. பட் அவர் போட்டாரு. நான் பட் சிஎஸ்கே பண்ணாலும் சிஎஸ்கே போட்டிருக்கேன். சப்போர்ட் தான் இல்லை. பட் ஆர்சிபிக்கும் கப்பு வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஓகே 2 மேட்ச் விளாண்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் தான் வின்னேன். செகண்ட் மேட்ச்சும் இப்போ நாங்கள் தான் வின்னேன். ஸோ அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.